மச்சா ஒரு விஷயத்த மைண்ட்ல நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. நோ woman needs a man in her life to be happy and no man needs a woman in his life to be happy. ஹாப்பினஸ்ன்றது ஒரு மைண்ட் செட் which lies within you and not others. நீ இன்னொருத்தகிட்ட போய் எனக்கு ஹாப்பினஸ் கொடுன்னு டிமாண்ட் பண்ண முடியாது. உன்னோட ஹாப்பினஸ் உன்னோட மைண்ட் செட். நீ ஹாப்பியா இருக்கணுமா சேடா இருக்கணுமான்னு நீ தான் டிசைட் பண்ண போற. அண்ட் லைஃப் கெட்ஸ் ஈஸியர் when you realize happiness is காலையில அம்மா டீ கொண்டு வந்து கொடுத்ததோ அதுல பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்டு 5 மணிக்கெல்லாம் போய் கியூல நின்று பிரியாணி ஆட்டுக்கால் பாயா வாங்கி சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்திட்டு அவங்க கதை இவங்க கதைன்னு பேசி முடிச்சுட்டு வீட்டுல படுத்த உடனே மை டே இஸ் கம்ப்ளீட் அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம் தெரியுமா? தட் இஸ் ட்ரூ ஹாப்பினஸ். செல்ஃப் லவ், நல்ல ஃப்ரெண்ட்ஸ், காசு, இது மூணும் உங்ககிட்ட இருந்தா ஹாப்பினஸ் உன்னை தன்னை தானே தேடி வரும். அவங்க என் கூட இருந்தா தான் நான் ஹாப்பியா இருப்பேன்றதால ஹாப்பினஸ் கிடையாது, லவ்வும் கிடையாது. தட் இஸ் அட்டாச்மெண்ட். லவ் பண்றது தப்பு இல்லை, ஆனா அட்டாச் ஆகுறது தப்பு. இப்ப பசங்களை பாரு, கமிட்டடா இருக்கிற வரைக்கும் நல்லா இருப்பானுங்க. பிரேக்அப் ஆன உடனே சிங்கிள் லைஃப் தான் ப்ரோ பெஸ்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பொண்ணுங்க கூட அதேதான், கமிட்டடா இருக்கிற வரைக்கும் குட் மார்னிங் குட் நைட்னு மெசேஜ் பண்ணுவாங்க. ஆனா பிரேக்அப் ஆன உடனே ஸ்ட்ராங் இண்டிபெண்டன்ட் உமன் பயோவை அப்டேட் பண்ணிடுவாங்க. தங்கமே, சிங்கிள் லைஃப் தான் பெஸ்ட்னு ரியலைஸ் பண்ணவும் ஸ்ட்ராங் இண்டிபெண்டன்ட் உமனா வாழவும் லவ் பண்ணி பிரேக்அப் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் இல்லாமலே நீ பெஸ்ட் சிங்கிள் லைஃப் வாழலாம், ஸ்ட்ராங் இண்டிபெண்டன்ட் உமனாவும் வாழலாம். ரிமெம்பர், லவ் இஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் லைஃப். லவ் இஸ் நாட் பிகர் தென் லைஃப். புரியுதா?